வருடத்திற்கு ஒருமுறை வரும் அந்த மகா சிவராத்திரி தினத்தில் சிவபெருமானை மனதார நினைத்து வழிபாடு செய்பவர்களுக்கு செய்த பாவங்கள் தீரும் என்பது நம்பிக்கை. செய்த பாவங்கள் கழிந்து புண்ணியத்தை சேர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த நாளில் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்றான். ஆகவே இந்த சிவராத்திரி நாளை யாரும் தவறவிடாதீர்கள். இந்த வருடம் மகா சிவராத்திரியானது பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி மாலை 5:51 மணிக்கு தொடங்கி பிப்ரவரி 16ஆம் தேதி மாலை 6:26 மணிக்கு நிறைவடைகிறது. இந்த நேரத்தில் நீங்கள் கோவிலுக்கு சென்று 4 ஜாம பூஜைகளில் கலந்து கொள்ளலாம். இது தவிர உங்களுடைய வீட்டிலேயே மேலே குறிப்பிட்டுள்ளப்பட்டுள்ள சிவராத்திரி நேரத்தில் விளக்கு போட்டும் சிவபெருமானை வழிபாடு செய்யலாம். பாவங்கள் நீங்க சிவராத்திரி நாளில் வீட்டிலிருந்தே விளக்கு போட்டு சிவபெருமானை வழிபாடு செய்வது எப்படி என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இந்த வழிபாட்டிற்கு உங்களுக்கு மிக மிக முக்கியமாக தேவைப்படும் பொருட்கள் வில்வ இலைகள், அகல்விளக்கு, நல்லெண்ணெய் அல்லது நெய், ருத்ராட்சம், மஞ்சள் திரி அல்லது சிகப்பு திரி. மஞ்சளில் கொஞ்சமாக தண்ணீர் விட்டு கலந்து திரியை அதில் போட்டு பிசைந்து நிழலிலேயே உலர வைத்து விடுங்கள். குங்குமத்தில் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து இந்த வெள்ளைத்திரியை போட்டு பிசைந்து நிழலிலேயே அதையும் உலர வையுங்கள். இப்போது 2 திரியும் தயாராக இருக்கும். ஒரு அகலமான தாம்பூலத்தட்டை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதில் வில்வ இலைகளை பரப்பி வைத்து விடுங்கள். அதன் நடுவே ஒரு மண் அகல் விளக்கை வைத்து நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி மஞ்சள் சிகப்பு திரியை ஒன்றாக திரித்து அந்த விளக்கில் போட வேண்டும். இந்த தட்டில் வில்வ இலைகளுக்கு மேலே ஒரு ருத்ராட்சத்தை வைத்து பூஜை அறையில் பூக்களால் அலங்காரம் செய்து இந்த தட்டை பூஜை அறையில் வைத்து சிவபெருமானுக்கு ஏதாவது ஒரு இனிப்பு பிரசாதம் நெய்வேத்தியமாக வைத்து விளக்கை ஏற்றி சிவபெருமானை மனதார பிரார்த்தனை செய்து சிவ பாடல்களை பாடி சிவ மந்திரங்களை உச்சரித்து உங்களுடைய பிரார்த்தனையை வைக்க வேண்டும். சிவபெருமானுக்குரிய வில்வ இலை இருக்கிறது. சிவபெருமானுக்கு உகந்த ருத்ராட்சம் இருக்கிறது. மஞ்சள் நிறத்தில் போடப்பட்டிருக்கும் திரி சக்தி தேவியை குறிக்கக்கூடியது. சிவப்பு நிறத்தில் போடப்பட்டிருக்கும் திரி சிவபெருமானை குறிக்கிறது. இருளை விளக்கக்கூடிய தீபம் எரிந்து கொண்டிருக்கிறது. மகா சிவராத்திரி நாளில் இதைவிட சிறப்பாக சிவபெருமானை வீட்டில் இருந்தபடி வேறு யாராலும் வழிபாடு செய்ய முடியாது. பாடல்கள் பாடி மந்திரத்தை உச்சரித்து வழிபாட்டை நிறைவு செய்து கொண்டு தீபதூப ஆராதனை காண்பித்து வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளுங்கள். குறைந்தது அரை மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரம் வரை நீங்கள் இந்த வழிபாட்டை வீட்டில் லிங்கோத்பவ நேரமான நாளைய தினம் இரவு 11:45 மணி முதல் 12:15 மணிக்குள் இந்த விளக்கை ஏற்றுவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. பூஜை முடிந்த பிறகு அந்த ருத்ராட்சத்தை கழுத்தில் கட்டிக்கொள்ளலாம். ருத்ராட்சம் போட வேண்டும் என்று விருப்பமுள்ளவர்கள் நாளைய தினம் இந்த பூஜையை செய்துவிட்டு அந்த ருத்ராட்சத்தை அணிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும். வீட்டில் எல்லோருக்கும் ருத்ராட்சம் கட்டிவிட வேண்டும் என்றால் பூஜையில் எத்தனை ருத்ராட்சம் தேவையோ அத்தனை ருத்ராட்சத்தை வைத்து நீங்கள் வழிபாடு செய்யலாம். எல்லா சிவபக்தர்களுக்கும் பூஜை சமர்ப்பணம். நாளை மகா சிவராத்திரி அன்று இந்த விளக்கு ஏற்றி வைத்து வீட்டில் இருந்தபடியே ஈசனை வழிபாடு செய்பவர்களுக்கு நிச்சயம் அவன் பாதத்தில் முக்தி கிடைக்கும். செய்த பாவங்கள் தீரும். நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.